கனிமவளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மேல ஒரு ரிப்போர்ட் என்னன்னாக்க, மணல் அள்ளி வியாபாரம் செய்யற கரிகாலன் அவரோட கொஞ்சம் நெருக்கம். இதுல ஐ பெரியசாமி அவர்கள் தேனி தொகுதி பொறுப்பாளர் சரியா வேலை செய்யலன்னு சொல்லி திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கட்சி அமைப்புலையும் அமைச்சர்களையும் பெரிய மாற்றம் இருக்கு. அப்படி அமைச்சர்கள் மாற்றம் இருக்கும் போது சபரீசன் அவர்களுடைய பெண் அமைப்பு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. உளவுத்துறையும் என்ன நடந்ததுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இன்மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேஷ். 2024 பாராளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக ஏப்ரல் 19 அன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிச்சு. திமுக கூட்டணி 40க்கு 40 ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த தேர்தல் அணுகுனாங்க. அந்த நம்பிக்கை காரணம் பெண்களுக்கு மாதம் கொடுக்கிற 1000 ரூபாய், பஸ்ல இலவச பயணம், அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பலமா இருந்தது. அதே மீறி பலமான கூட்டணி மற்ற கட்சிகளோட இல்லாம, அதாவது பாரதிய ஜனதாவோ அதிமுகவுக்கோ சரியான கூட்டணி இல்லாம திமுக கூட்டணி பலமான கூட்டணியா இருந்தது. அதனால நிச்சயமா 40க்கு 40 வெல்வாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. ஏன் திமுக பிடிக்காத பத்திரிகைக்காரர்கள் கூட சொன்னாங்க 40-40 திமுக வெல்லும். ஆனா திமுக தலைமை, நம்ம நிர்வாகிகள் இதை மெத்தனமாவும் அதீத நம்பிக்கையோடையும் தேர்தலை எதிர்கொண்டா கண்டிப்பா ஏதாவது நடக்கும்ன்றதுனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. எல்லாரும் பொறுப்போட இந்த தேர்தல் வேலை பார்க்கணும். 40-40 நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து போற 40 பேரும் ஆட்சி மாற்றத்துக்கு, ஏன்னா இப்ப ஒன்றியத்துல பாஜக ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கு. மறுபடியும் பாஜக வந்ததுன்னா நாடே வேற மாதிரி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், மதச்சார்பின்மைன்ற நாடுங்கிற அடையாளம் காணா போக்கப்படும், மாநிலங்களோட உரிமைகள் பறிக்கப்படும், மாநிலங்கிறது முதலமைச்சருங்கிறது அதிகாரம் இல்லாத பதவியா மாற்றப்படும். இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்கு. நிச்சயமா மறுபடியும் பாஜக வந்ததுன்னா இந்தியா வேற மாதிரி ஆயிடும், அதிபயங்கரமான ஒரு நிலைமைக்கு போயிடுங்கிற எச்சரிக்கை எல்லாருமே பண்ணாங்க. அதனால நாம இந்த தேர்தலை பொறுப்போட வேலை பார்க்கணும். 40க்கு 40 நம்ம வெல்லணுங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்படி யாராச்சும் சரியா வேலை செய்யலன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா தயவுதாட்சண்யம் இல்லாம நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி தேர்தலை சந்திச்சாங்க. இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்களுக்கு உடல்நல குறைவுன்ற ஒரு குரலையை கிளப்பி விட்டு சவுக்கு சங்கருங்கிற மாதிரியான ஆட்கள் அவரால் 40 தொகுதியில போய் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணாங்க. ஆனா அதை பொய்யாக்குற விதமா 40 தொகுதியிலையும் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணாரு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 40 தொகுதியிலையும் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகள், அதாவது 234 சட்டமன்ற தொகுதியிலையும் நூக்கன் கார்னர் போய் பிரச்சாரம் பண்ணாரு. அவர் பிரச்சாரம் பண்ணது உள்ளூர் நிர்வாகிகளுக்கெல்லாம் பயங்கர உற்சாகமா இருந்தது. வேலை பார்த்தாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சது. இந்த நிலைமையில பத்திரிகைகள்லாம் தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பா திமுக 40க்கு 40 வெல்லுவாங்க அப்படின்னு ஒரு சிலரும், ஒரு சில பத்திரிகை 40க்கு சான்ஸ் இல்ல 35+ தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரும், இந்த மாதிரி வேரியேஷனான கருத்து கணிப்பு வந்ததுல திமுக தலைமை யோசிச்சது. இப்ப ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளையும் கூப்பிட்டு பேசினாங்க. இது இல்லாம திரு சபரீசன் அவர்களுடைய பெண் அமைப்பு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. உளவுத்துறையும் என்ன நடந்ததுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சில தொகுதிகள் சிலர் சரியா வேலை செய்யலங்கிற இது வந்தது. அதனாலதான் இந்த மாதிரியான கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்றத திமுக தலைவர்கள் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ராணிப்பேட்டை காந்தி அவர்களும் தேனி பாராளுமன்ற பொறுப்பாளர் திரு ஐ பெரியசாமி அவர்களும் சரியா பணியாற்றல் என்ற இதுக்கு முடிவு வந்தாங்க. கண்டிப்பா தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு இவங்க 2 பேரும் மேலையும் நடவடிக்கை இருக்கு. அநேகமா திரு காந்தி அவர்களை அமைச்சரவையில இருந்து விடுவிப்பாருங்கிற மாதிரி பேச்சு இருக்கு. அது மாதிரியே ஐ பெரியசாமி அவர்கள் மேலையும் நடவடிக்கை இருக்கு. இது இல்லாம திரு துரைமுருகன், அதாவது கனிமவளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மேல ஒரு ரிப்போர்ட் என்னன்னாக்க, மணல் அள்ளி வியாபாரம் செய்யற கரிகாலன் அவரோட கொஞ்சம் நெருக்கம். அவரோட மட்டும் இல்ல, அவரோட மகன் கதிரானந்த் கூட நெருக்கமா இருந்தவர். இடி ரைடுங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால பாஜகவோட இணக்கமா போகும்னு சொல்லி அண்ணாமலைக்கு பொருளாதார ரீதியாகவும் மத்த சப்போர்ட்டும் பண்ணிருக்காருங்கிற விஷயம் தலைமைக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சாங்க. அது இல்லாம அவரோட சகோதரர் திருச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரா, அதாவது அதிமுக வேட்பாளரா களமிறங்கி துரை வைகோவுக்கு டஃப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாருங்கிறதும் தெரிஞ்சது. அதாவது துரைமுருகன் அவர்களோட நெருக்கமா இருந்தவர் இந்த மாதிரி இருக்கும்போது துரைமுருகன் மேல அதிருப்தி ஆயிடுச்சு தலைமை. அதனால துரைமுருகன் மேலையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நடவடிக்கை என்ன பெருசா இல்ல, அவர்கிட்ட இருக்கிற கனிமவளத்துறையை எடுத்து தென் மாவட்டத்துல இருக்கிற ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்படுறதா ஒரு பேச்சு இருக்கு. அவர் ஆல்ரெடி அதிமுக அமைச்சரவையில கனிமவளத்துறை அமைச்சரா இருந்தவர். அதனால அந்த அனுபவம் அவருக்கு இதா இருக்கும். இப்ப அவருக்கு மாற்றி கொடுக்கப்படுறதா ஒரு பேச்சு இருக்கு. இதுல ஐ பெரியசாமி அவர்கள் தேனி தொகுதி பொறுப்பாளர் சரியா வேலை செய்யலன்னு சொல்லி திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்ப மூர்த்தி அவர் என்ன பண்ணாரு, யாரு
ஒத்துழைப்பு கொடுக்காட்டியும் நான் வந்து கண்டிப்பா தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றியடை வைப்பேன். அப்படி வெற்றியடைனா என்னோட மந்திரி பதவியை நான் ராஜினாமா பண்ணுவேங்கிற அளவுக்கு சவால் விட்டு சின்சியரா வேலை பெறாரு. அதனால தங்க தமிழ்ச்செல்வன் நம்பிக்கையோட வெற்றியடைவருங்கிற நம்பிக்கையில இருக்காரு. இப்ப வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் கட்சி அமைப்புலையும் அமைச்சரவையிலையும் பெரிய மாற்றம் இருக்கு. அப்படி அமைச்சர்கள் மாற்றம் இருக்கும்போது திரு உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்க போறதா பேச்சு இருக்கு. அது என்னன்னாக்க அவரை துணை முதலமைச்சரா நியமிக்க போறது அப்படிங்கிறது பேச்சுவழக்கில் இருக்கு. கண்டிப்பா அது வந்து நடக்கும். மேலும் ஒன்றியத்துல நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில இருந்து 8 மந்திரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 5 கேபினெட் பொறுப்பும் 3 இணையமைச்சர் பொறுப்பும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சா அதை யாராருக்கெல்லாம் வழங்கலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த பட்டியலை எக்ஸ்க்ளூசிவாக இன்மீடியா தமிழில் நாங்கள் வெளியிடுகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.